தான் உயிரோடு இருந்த வரையில் திமுகவை ஓட ஓட விரட்டியவர் ஜெயலலிதா. திமுக மாதிரி ஒரு பெரிய கட்சிங்க, கருணாநிதி மாதிரி ஒரு ராட்சச அரசியல்வாதி. கோபாலபுரத்துல இருந்து செக்ரட்டரி போறாருன்னா 9 அவதாரம் எடுப்பாரு. அப்பேற்பட்ட ஒரு அரசியல்வாதி. அந்த ஒரு அரசியல்வாதி எதிர்த்து ஜெயிக்கிறதுன்றதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்லை. பிசிக்கலா அவரை உடம்ப தொட்டு அடிச்சாங்க. அந்த வெறியில தான் அந்த அம்மா சபையை விட்டு வெளியில போகும்போது, நான் இனிமேல் சபைக்கு வந்தேன்னா முதலமைச்சரை தான் வருவேன் சபதம் பண்ணிட்டு போனாங்க. பேக் டு பேக் கவர்மெண்ட் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தான் ஜெயிச்சிருக்காங்களே ஒழிய திமுக ஒருபோதும் ஜெயிச்சதில்லை. She kept equal distance from both Congress and BJP. ரெண்டு தேசிய கட்சி எனக்கு வேணாம் போடான்னு சொல்லிட்டு தான் செல்வாக்கால சின்ன கட்சிகளை மட்டுமே நின்று வச்சு ஜெயிச்சவங்க. திமுக அப்படி ஜெயிக்க சொல்லுங்க. அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்னு இருக்குல்ல சார், அது அவங்க எப்படி சார் ஃபார்ம் பண்ணுவாங்க? இதே பிரசாந்த் கிஷோர் அந்த அம்மாவை அப்ரோச் பண்ணாரு 2012-13 நான் ஒர்க் பண்றேன். அந்த அம்மா சிரிச்சாங்க. எதுக்கு? எனக்கு தெரியாது, என்ன உனக்கு தெரிஞ்சிட போகுதுன்னு கேட்டாங்க. சுதந்திர இந்திய வரலாறுல பதவியில் இருக்கும்போது சிறைக்கு போற ஒரே முதலமைச்சர் அவங்க தான், அன்னைக்கும் இன்னைக்கும். ஆனா அடுத்த தேர்தலில் அவங்க ஜெயிச்சு வராங்க. அதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது. She was the darling of masses. தங்கள் வீட்டிலும் பெண்கள் இருக்கிறார்கள் என்ற நினைப்பே திமுகவுக்கு மறைந்து போய்